ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 5-2 13வது கணக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? 13வது கணக்கு. ஏ, பி, சி மற்றும் டி ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றை முனை புள்ளிகளாக கொண்ட ஒரு நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள். இப்போ இந்த புள்ளிகள் ஒரு நாற்கரத்தோட முனைப்புள்ளிகள். ஓகேங்களா? இப்போ இதை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தோட பக்கங்களோட நடுப்புள்ளிகள். அப்போ இந்த பக்கங்கள் இருக்குல்லையே, ஒரு பக்கமும் இதோட நடுப்புள்ளி. அப்போ இதோட இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வருமா, இதோட நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த நாற்கரம் நம்ம ஒன்று வரைஞ்சிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி தான் வரையணும் அப்படிங்கிறதுல நாற்கரம் நீங்கள் எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த நாற்கரத்தோட நடுப்புள்ளிகள், இதோட நடுப்புள்ளிகளை எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதை இணைக்கும் போது வருது இல்லைங்களா, அது இணைகரத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு நடுப்புள்ளி, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். PQRSன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இது ஒரு இணைகரம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எப்பவுமே 4 புள்ளிகள், இதுக்கு முன்னாடி கணக்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. இது இணைகரம்னா கேட்டாங்க அப்படின்னா சாய்வுகள் கண்டுபிடிச்சு அது இணையா இணை இல்லையான்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவோமா, இணைகரம் இல்லை சரிவகம்னு சொல்லுவோம். இங்கே அதே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா நாற்கரத்தோட முனைப்புள்ளிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டைரெக்டாக இந்த இணைகரத்தோட முனைப்புள்ளிகள் கொடுக்கல. இப்போ இந்த நாற்கரத்தோட முனைப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, இதோட நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா எடுத்து போட்டோம் அப்படின்னா இப்போ ஏங்கிற புள்ளி தெரியும், பிங்கிற புள்ளி தெரியும், இதோட நடுப்புள்ளி பி கண்டுபிடிச்சிடலாம் அதோட ஃபார்முலா வச்சு. அப்போ அதே மாதிரி கியூ கண்டுபிடிக்கலாம். இந்த 2 வச்சு இது 6, இதே மாதிரி எஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இது இணைகரமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நடுப்புள்ளிக்கான ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஓகேங்களா? நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். இப்போது இங்கே ஏபி இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி, ஏங்கிற புள்ளி -4, -2, பிங்கிற புள்ளி 5, -1, இதோட நடுப்புள்ளி பின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ P = x1 + x2, இது x1 y1 x2 y2. அப்போ x1 + x2 / 2, x1ங்கிறது -4 + x2 + 5/2, y1 -2 + y2 -1/2. இப்போ P = கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறிப்பிடுவோமா, 1 + 1 - அப்படின்னா இப்போ 5லேருந்து 4 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் இதுதான், இதோட குறி ப்ளஸ் தான். அப்போ 1/2, ரெண்டுமே மைனஸ். இப்போ கூட்டிட்டு அதே குறியை போடுவோம். கூட்டணும் அப்படின்னா 3 - அதே குறி /2. இப்போ பிங்கிற புள்ளி 1/2, -3/2, இது பிங்கிற புள்ளி. இந்த பக்கத்துக்கான நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து Q. Qங்கிற புள்ளி கண்டுபிடிக்கலாமா? எதுக்கான நடுப்புள்ளி? BCயோட நடுப்புள்ளி தானே. அப்போ பிங்கிறது 5, -1, சிங்கிறது 6, 5, இதோட நடுப்புள்ளி என்ன? Qன்னு பேர் கொடுத்துருக்கோமா. அப்போ Q = x1 y1 x2 y2. அப்போ x1 + x2 5 + 6/2, -1 + 5/2. இப்போ பாருங்கள், ரெண்டையும் கூட்டினா 11/2, இங்கே கழிச்சு 5லேருந்து 1 போச்சுன்னா 4/2ன்னு வரும். இப்போ இங்கே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ Q = 11/2, 1 2 2 2 2 4, அப்போ 2ன்னு வருதா. இது Q கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி அடுத்து ஆறுங்கிறது CDக்கான நடுப்புள்ளி. சிங்கிற புள்ளி 6, 5, டிங்கிறது -7, 6, இதோட நடுப்புள்ளி என்னன்னு பேர் கொடுத்துருக்கோம், 6ன்னு கொடுத்துருக்கோமா.
x1 + x2 x1ங்கிறது 6 x2ங்கிறது -7 6 -7/2 கமா y1 + y2 5 + 6/2 7 இந்த 6 போச்சுன்னா 1 பெரிய நம்பரோட குறி மைனஸ் அப்போ -1/2 கமா 5 6 கூட்டினா 11/2 இது என்ன ஆறுங்கிற புள்ளி r = -1/2 11/2 அடுத்து D A ஓட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம் Dங்கிற புள்ளி -7, 6 Aங்கிற புள்ளி -4, -2 பேரு Sன்னு கொடுத்துருக்கோமா x1 + x2 x1ங்கிறது -7 x2ங்கிறது -4/2 y1ங்கிறது 6 y2ங்கிறது -2/2 பாருங்க ரெண்டு ஒரே குறியா இருக்கு அப்போ கூட்டிட்டு அதே குறியை போடுவோம் கூட்டணும் அப்படின்னா 11 அதே குறி -/2 6லேருந்து 2 போச்சுன்னா 4/2ன்னு வரும் இப்போ இங்கே கேன்சல் பண்ணிட்டா 1 2 2 2 4 அப்போ எஸ்ங்கிற புள்ளி -11/2, 2 இப்போ நடுப்புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இங்கே வேணால் எழுதிக்கலாம் நம்ம இப்போ நான் எழுதிட்ட பாருங்க இப்போ என்ன பண்ணணும் இது வந்து இணைகரம்னு சொல்லணும் இப்போ இணைகரம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இணைகரத்தோட இதோட முனைப்புள்ளிகள் கிடைச்சிருச்சு இல்லையா இப்போ இணைகரம் அப்படின்னா என்ன எதிர் பக்கங்கள் இணையா இருக்கும் PQக்கு RSங்கிற இந்த பக்கம் இணை அப்படின்னா சாய்வுகள் சமமா அப்போ இதோட சாய்வு சமமாக இருந்ததுன்னா இது இணை இதோட சாய்வு சமமாக இருந்ததுன்னா இது இணைன்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ சாய்வு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பக்கங்களுக்கு சாய்வுகள் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு PQக்கு RSங்கிற பக்கம் இணையாக இருக்கா அப்படின்னு சாய்வுகளை செக் பண்ண போகிறோம் சாய்வுகள் சமமானு பார்க்க போகிறோம் ஓகேங்களா PQக்கு RS இப்போ நேர்கோட்டின் சாய்வு நான் ஃபார்முலா எழுதியிருக்க பாருங்கள் M = y2 - y1/x2 - x1 இப்போ PQங்கிற இந்த பக்கத்துக்கு இந்த கோட்டுக்கான சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ M = y2 - y1 y2ங்கிறது 2 -y1ங்கிறது -3/2 அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் +3/2 x2 - x1 x2ங்கிறது 12/2 -x1ங்கிறது 1/2 இப்போ பாருங்க இப்போ இங்கே வந்து கீழே நம்ம 2 பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 இல்லை அப்போ 2ஆல் பெருக்குவோமா மதிப்பு மாறாமல் இருக்க மேலேயும் 2ஆல் பெருக்குவோம் இப்போ இங்கே மேலே என்னன்னாகும் 2 பொதுவாக வந்துடுச்சு அப்படின்னா இங்கே 2 2 4 +3 இங்கே பாருங்கள் கீழே 2 பொதுவாக தான் இருக்குது அப்போ 2 பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா 11 -1ன்னு வருமா 4 3 கூட்டினா 7/2 11லேருந்து 1 போச்சுன்னா 10/2ன்னு வரும் இப்போ நம்ம இங்கே வந்து பைன்னு இருக்கா பைனா வகுத்தல் தானே வகுத்தல் எப்படி பெருக்கலாம் மாற்றுவோம் ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு செகண்டில் இருக்கிறத தலைகீழியாக மாற்றுவோமா பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம் 7/2 இங்கே வகுத்தல் இருக்கிறத பெருக்கல்னு போட்டுட்டு செகண்டில் இருக்கிறத தலைகீழியாக மாற்றலாம் அப்போ 10/2ன்னு இருக்குது இங்கே 2/10ன்னு போடலாம் இப்போ 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ 7/10 சரிங்களா PQங்கிற இந்த கோட்டோட சாய்வு 7/10 இப்போ இதே மாதிரி RSஓட சாய்வு போடலாம் பாருங்க Rங்கிற புள்ளி -1/2 11/2 Sங்கிற புள்ளி -11/2 2 இதோட சாய்வு M = அதே தான் y2 - அப்போ இங்கே இது x1 y1 இது x2 y2 y2 - y1 y2ங்கிறது 2 -y1 y1ங்கிறது 11/2 x2 x2ங்கிறது -11/2 -x1 இங்கேயும் மைனஸ் இருக்குது அப்போ +1/2 நேரமா ஈக்குவல் டு இப்போ இங்கே 2 பொதுவாக எடுத்தோம் அப்படின்னு இங்கே 2 இங்கே மேலேயும் மதிப்பு மாறாமல் இருக்கு மேலேயும் 2ஆல் பெருக்குவோம் இப்போ பெருக்கணும் அப்படின்னா 2 2 4 -11 இங்கே 2ங்கிறது பொதுவாக வந்துடும் இங்கே 2 பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே -11 +1 இருக்குது இப்போது 11லேருந்து 4 போச்சுன்னா 7 பெரிய நம்பரோட குறி மைனஸ் அப்போ -7/2 11லேருந்து 1 போச்சு அப்படின்னா குறி மாறி இருக்குது அப்போ கழிச்சோம் அப்படின்னா 11லேருந்து 1 போச்சுன்னா 10 பெரிய நம்பரோட குறி மைனஸ் தான் இல்லையா அப்போ -10/2ன்னு வருமா இப்போ இது எப்படி நம்ம வகுத்தல் இருக்கிறத எப்படி பெருக்கலாம் மாற்றலாம் பெருக்கல்னு போட்டுட்டு செகண்டில் இருக்கிறத தலைகீழியாக மாற்றுவோமா அப்போ M = ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம் -7/2 இங்கே இருக்கிறத பெருக்கல்னு போட்டுட்டு இதை தலைகீழியாக மாற்றணும் அப்படின்னா 2/10 மைனஸ் இருக்கா இப்போ 2க்கு 2 கேன்சல் ஆயிரும்
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போது 7/10 வரும். ஓகேங்களா? இது என்னது? RSஓட சாய்வு. இப்போ பாருங்க, PQவோட சாய்வு 7/10, RSஓட சாய்வு 7/10. அப்போது PQயின் சாய்வு ஈக்குவல் டு RSஇன் சாய்வு. ரெண்டு சாய்வுகளும் சமம் அப்படின்னா PQவும் RSஉம் இணை. இப்போ ஒரு ஜோடிக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்த ரெண்டு சைடு நம்ம செக் பண்ண போகிறோம் இணையா இல்லையா அப்படின்னு. இப்போ பாருங்க, QRக்கு நான் எழுதியிருக்கேன். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாமா? y2 மைனஸ் y1. y2ங்கிறது 11/2 மைனஸ் y1ங்கிறது 2/x2. x2ங்கிறது மைனஸ் 1/2 மைனஸ் x1 11/2 ஈக்குவல் டு. இப்போ இங்கே 2 இல்லை, அப்போ பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா மேலே மதிப்பு மாறாமல் இருக்க 2ஆல் பெருக்குவோம். இப்போ கீழே 2 பொதுவாக வந்துருச்சு. அப்போ 2 மேலே 11 மைனஸ் 2 2 4 பை கீழே இங்கே 2 பொதுவாக இருக்குது. அப்போ மேலே இங்கே -1 மைனஸ் 11. இப்போ பாருங்கள், 11லேருந்து 4 போச்சுன்னா 7/2ன்னு வரும். பை -1 மைனஸ் 11. அப்போது கூட்டிட்டு அதே குறி போடுவோமா? அப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 12ன்னு வரும். அதே குறி மைனஸ் பை 2. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பை வகுத்தில் பெருக்கலாக போட்டுக்கலாம். செகண்ட் இருக்கிறத தலைகீழியாக போட்டுக்கலாம். -2/12ன்னு வருமா? 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இங்கே -7/12. இது என்னது? QRஓட சாய்வு -7/12. இப்போ அடுத்து SP இந்த பக்கத்தோட சாய்வு கண்டுபிடிக்கலாம். y2 மைனஸ் y1. y2ங்கிறது -3/2 மைனஸ் y1ங்கிறது 2/x2ங்கிறது 1/2 மைனஸ் x1. இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் 11/2ன்னு வருமா? ஈக்குவல் டு. இப்போ இங்கே 2 பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா இப்போது 2ஆல் பெருக்கிறோம், மதிப்பு மாறாமல் இருக்குது. மேலேயும் 2ஆல் பெருக்கிறோம். கீழே அப்போ 2 பொதுவாக வந்துருச்சு. மேலே -3, இங்கே மைனஸ் 2 2 4 பை இங்கே கீழே 2ன்னு பொதுவாக வந்தால் மேலே 1 + 11 ஈக்குவல் டு. ரெண்டுமே மைனஸ். அப்போ கூட்டிகிட்டு அதே குறியப்படுவோமா? 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா 7 மைனஸ் பை 2 பை 11 1 கூட்டினா 12/2. இப்போ பாருங்கள், அப்போ M ஈக்குவல் டு மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். -7/2 வகுத்தில் பெருக்கல்னு போட்டுட்டு செகண்ட் இருக்கிறத தலைகீழியாக மாற்றினா 2/12ன்னு வரும். அப்போ 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா -7/12. இப்போ இது என்னது? SPயோட சாய்வு. SPயோட சாய்வு -7/12ன்னு வந்திருக்கு. இதே மாதிரி தானே நம்மளுக்கு QRஓட சாய்வு வந்தது, அதுவுமே -7/12 தான். அப்போ ரெண்டு சாய்வுகளுமே சமம். QRஇன் சாய்வு ஈக்குவல் டு SPயின் சாய்வு. அப்போ ரெண்டு சாய்வுகளுமே சமம் அப்படின்னா ரெண்டு கோடுகளுமே இணை. QRம் SPயும் இணை ஆகும். ஆல்ரெடி PQவும் RSவும் இணைன்னு சொன்னோம். இங்கே வந்து QRம் SPயும் இணை. இப்போ எதிர் பக்கங்கள் இணையாக இருக்குது. எனவே இது ஒரு இணைகரம் அப்படின்னு சொல்லிடலாமா? எனவே PQRS ஒரு இணைகரம் ஆகும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.